ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, எனக்கு பிடிச்சத தொட்ட என் அன்பு பிள்ளையான உன் கரங்கள்ல உனக்கு பிடிச்சத நான் நிச்சயமாக ஒப்படைப்பேன் என் செல்லமே. இதுல உனக்கு எந்த சந்தேகமோ கவலையோ வேண்டாம். நீ எதிர்பார்க்கிற விஷயத்த நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே மிக சுலபமாகவே உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. பணமோ பெயர் புகழோ கல்வி அறிவோ எதையும் சாதித்து விட முடியாது. உன்னுடைய நல்ல குணமும் மனசும் தான் கஷ்டமான எல்லா விஷயங்களையும் கடந்து கொண்டு போக தயாரானது என்பதை மனசுல வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல வேலைகளை செய். ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை காட்டிலும் அவர்களுக்கு கடினமாக உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ்வில் தானாகவே வெற்றியை தேடி பெற்று விடுவார்கள் அல்லவா? வெற்றிங்கிற பாதையில நீ போகணும்னு நினைச்சினா அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தோல்வி எனும் பாதையை தகர்த்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று செல்லமே. ஏன்னா வெற்றிக்கு முன்பாக தோல்விதான் வந்து இருக்கும். அதை தாண்டி தடைகளை உடைத்து நொறுக்கி நீ தாண்டி போனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி மிக பெரிய அளவுல உன் வாழ்க்கையில வந்து சேரும். இப்போது உனக்கான நல்ல குறி சொல்ல வந்த இந்த வராகி அம்மா உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லதாகவே முடிச்சு கொடுக்க தயாராகிட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனசுல நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு மனக்கசப்பை உருவாக்குகிறது என்பதையும் நான் அறிவேன். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களிலும் அவர்கள் மனசுல வந்த மாற்றங்களின் மூலமாகவும் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்களை நெருங்கி இருக்கலாமா தூரமாக போகலாமா என்பதை முடிவு செய்ய தயாராக என் செல்லமே. எப்போதும் உன் மனசுக்குள்ள தூய்மையான நல்ல எண்ணங்கள் இருக்கட்டும். நல்ல எண்ணம் தானே உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றும். ஏன்னா எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் வாழ்க்கை. உன் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதை போலதான் உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். இந்த உலகத்துல தோன்றிய எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் அழிவிற்கு உட்பட்டதுதான். ஏதோ ஒண்ணு உன்னை விட்டு விலகுச்சு, ஏதோ ஒண்ணு உன்னிட்டம் இருந்து போச்சுன்றதுக்காக அதை குறித்து நீ வருத்தம் அடையாதே என் செல்லமே. நீ வருந்தினாலும் வேதனைப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் கவலைப்படாட்டியும் எது உனக்கு நிலைக்குமோ அதுதான் நிலைக்கும். எது உன்னை விட்டு விலகுமோ அது உன்னை விட்டு போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிற உண்மையை உணர்ந்துகள். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இந்த உலகம் என்னன்னு உன்னை திரும்பி கூட பார்க்காது. ஆனால் முடிவுகள் வெற்றியானதாக இருக்கான்னு தொடர்ந்து பார்ப்பார்கள். அதனால் எப்போதுமே நீ செய்யக்கூடிய செயல்களில் மிகச் சரியானதாக சிறப்பானதாக வெற்றியை உனதாக்கி கொள்வதாக செயல்களை அமைத்துக்கொள் என் செல்லமே. எப்போதுமே இந்த வராகியம்மா சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் உன் வாழ்க்கையில இல்லாம பாத்துக்கோ. நான் எல்லாத்தையும் விட கீழே இருக்கேன், அவங்கள விட என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு யாருடனும் ஒப்பிட்டு உன்னை தாழ்வு மனப்பான்மையோடு யோசிக்கவும் வேண்டாம். எல்லார விட எனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லார விட நான் தான் அறிவாளி, நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன்னு தலைகணத்தோடு ஆடவும் வேண்டாம். இது இரண்டுமே உன் வாழ்க்கையில பின்னடைவை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். தாழ்வு மனப்பான்மையும் இல்லாம தலகணமும் இல்லாம தெரிந்தும் தெரியாததையும் அறிந்தும் அறியாததையும் வைத்துக்கொண்டு அமைதியோடும் பணிவோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா சுலபமாய் உன் வாழ்வில் நீ ஜெயித்து விடலாம் என் செல்லமே. வெறும் புத்தகங்களை மட்டுமே படிப்பவன் நிச்சயமாக புத்திசாலியாக இருந்து விட முடியாது. துளி அளவுக்காவது இந்த உலக வாழ்க்கையின் அனுபவங்களை உணர்ந்தவனாக கஷ்ட நஷ்டத்தையும் கடந்து வந்தவனாக யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் பல ஞானங்கள் உலகறிவை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். கூடிய சீக்கிரமே உன் வீட்டுல ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல சம்பவத்தை நடத்தி தர போகிறேன் என கூறி சொல்லத்தான் உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி தரதான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு சிறு அளவிலான தொகை தேவைப்படுது. உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு பயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா? கவலைப்படாத. உனக்கு தேவையான அந்த பணத்தை மட்டுமல்ல, பல விஷயங்களை உனக்காக நான் உருவாக்கி கொடுத்து நீ நினைச்ச காரியத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவை கும்பிட்டும் என் துன்பங்கள் தொடர்கிறதே, வரம் தரும் வராகி எனக்கு ஒரு வரமும் தரலையே, இன்னும் என் கஷ்டம் தொடர்கதையா இருக்கே நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம். எல்லாத்திற்குமே நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். எதை எப்போது சரி செய்ய வேண்டுமோ சரி செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயத்த முடிச்சு கொடுத்து யாருமே எட்டாத உச்ச நிலையை நீ தொடும்படி உனக்கான நல்ல நேரத்தை இப்போதுதானே நான் உருவாக்கியுள்ளேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களையும் உனக்கான வரங்களையும் நீ எதிர்பார்க்காத சந்தோஷம் நிறைந்த சொர்க்க வாழ்க்கையையும் உனக்காக நான் அமைச்சு தரப்போறேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி காலம் வந்துவிட்டது என் செல்லமே.
நீயே எதிர்பார்க்காத வகையில உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ நினைச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகுது. எந்த இடத்துல அவமானப்பட்டு அழுது நின்னியோ, எந்த இடத்துல தோத்து போய் கண் கலங்கி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தலை குனிஞ்சு நின்னியோ, அந்த இடத்திலேயே நீ கனவிலும் நினைக்காத அளவுக்கு அற்புதங்களை செய்து சாதிச்சு காட்டி ஜெயித்து நிற்கும்படி உன்னை நான் உயர்த்தி வைத்து சிறப்பிப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை உயர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீ நம்பிக்கையோடு எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியைத்தான் தருவேன். உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என என்னை நம்பு என் செல்லமே. செயலை சரியாக செய்யக்கூடிய உன்னுடைய கடமையின் மூலமாக, உன்னுடைய பொறுப்புகளின் மூலமாகவே நீ எதிர்பார்த்த பலனை நான் உனக்கு கொடுக்க போறேன். நீ திடமான நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் போதும். உன்னுடைய செயல்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடும் என் செல்லமே. உன் மனசுல இருக்கிற கவலைகளை நினைச்சு நினைச்சு கலங்கிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நீ என்னை விட்டு தூரமா போய்கிட்டு இருக்க. முதல்ல இந்த வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வை. என்னால உனக்கு செஞ்சு தர முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது தெரியுமா? நீ எதிர்பார்த்ததை நிச்சயம் உன் மனம் மகிழக்கூடிய வகையில் நான் முடிச்சு தர்றேன். உனக்கான ஒன்று நீ எதிர்பார்த்தபடியே உன்னை தேடி வரும் காலம் வந்துடுச்சு. இனி வரும் காலமெல்லாம் உனக்கான வசந்த காலமாக தான் இருக்க போகுது என் செல்லமே. நீ எப்போது உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மாட்ட கொடுத்தியோ, என்னை அதிகமாக நேசித்து அம்மான அன்போட சொல்ல ஆரம்பிச்சியோ, அப்போதிலிருந்தே நீ செய்த நன்மைகள் எல்லாம் ஒரு மடங்குனா உனக்கான சந்தோஷத்தை 100 மடங்காக திருப்பி அளிக்க நான் முடிவெடுத்துட்டேன். என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இருக்கும்போது நிச்சயமாக அதற்குரிய பலன்களையும் பரிசுகளையும் நீ பெற்றே தீருவாய் என் செல்லமே. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சா மட்டும் போதும். நிறைவேறாத காரியம்னு எதுவுமே இருக்க விட மாட்டேன். நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் முழுமையாக நான் உன்னை காப்பாத்துறேன். இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாமேன் செல்லமே. உன்னுடன் உன் கூடவே உனக்கு துணையா இருக்கும் இந்த வராகி அம்மா உன் சந்தோஷங்கள் எல்லாம் நீ பெற்று இன்பமாய் வாழும்படி உன் கஷ்டங்களை போக்கி காட்டுறேன். உன் மன வலிமையை சோதிக்கும்படி எவ்வளவு விஷயங்கள் என்னதான் நடந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். நீ சரியான பாதையில் போகிறாய்தானே. என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய ஆசீர்வாதமும் எல்லாமே சேர்ந்து உன் மனசுல இருக்க வலியையும் வேதனைகளையும் போக்கும். எல்லாவற்றையும் நீ கடந்து வருவதற்கு உனக்கான மன உறுதியையும் நான் கொடுக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதோடு ஏற்றுக்கொண்டால் நான் அருளக்கூடிய விஷயங்களை உன் வாழ்வில் நீ பெற்று முகமலர்ச்சியோடு சந்தோஷமாய் வாழலாம் என் செல்லமே. ஏமாற்றமான சூழ்நிலைகள் வரும்போது அதை அனுபவமா நினைச்சு எடுத்துக்கணுமே தவிர ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தா எதுவுமே மாறாது. இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனசோடும் உன் கடமைகளை செய்தால் போதும். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும். உனக்கு உதவ வேண்டியது என்னுடைய கடமை. உன்னை வழிநடத்த வேண்டியதும் என்னுடைய கடமை. உன் கூடவே இருக்கதும் என்னுடைய கடமைதானே. நிச்சயமாக உன்னை காப்பாற்றி நீ எதிர்பார்த்த சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு சுகமாய் அமைத்து தருவேன் என் செல்லமே. துக்கத்தை தூக்கி போட்டுட்டு நீ சந்தோஷமா வாழ ஆரம்பி. எது நடந்தாலும் ஒரு நாள் முடிந்தே தீரும். எல்லா கஷ்டமும் ஒரு நாள் காணாமல் போகும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். உனக்காக உன் கூடவே இருக்க போகிற நான் ஒரு காலத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். இனி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கும்.